ராஜகோபுரத்துடன் இருக்கும் செல்வ விநாயகர் ஜூலை 2ஆம் தேதி மாபெரும் கும்பாபிஷேக விழா சிங்கிரி கோயிலில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில், ஆதிபச்சம்மன் கோயிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் சித்திக்காடு கூட்டோட்டில் ஒரு சிறப்புமிக்க செல்வ விநாயகர் ஆலை பற்றி சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் சிறப்பு சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதை ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செல்வ விநாயகர் ஆலயம், இந்த ஆலயத்தை சுற்றி ஏற்றமான தெய்வ சக்தி நிறைந்திருக்கு. அதில் ஆலயம் முதல்ல சின்ன கோபுரமாக இருந்தது. அதை கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு போதிய இடம் கிடைக்கல. அதனால அந்த இடத்த எங்களுக்கு கோயில் கட்ட சொல்லி தானமாக கொடுத்தாங்க. அந்த பெண்மணிக்கு 55 வயசு வரைக்கும் குழந்தை பாய்க்கு இல்லாத இருந்தது. அது இந்த இடத்த கொடுத்த பிறகு அந்த பெண்மணிக்கு குழந்தை பாய்ந்தாச்சு. ஒரே ஒரு பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறந்தது. அது பார்த்தா ஒரு ஆண் 1 பெண் 1 குழந்தை இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க அந்த குழந்தைங்க. அதே மாதிரி ஏராளமான தெய்வ சக்தி நிறைந்த இடமா இந்த செல்வ விநாயகர் ஆலயம். இதே போல அந்த பெண்மணி பயனடைஞ்சது போல மற்ற மக்களும் பயனடைகிறது தான் இந்த விநாயகரை பற்றி நான் இங்க எல்லாருக்கும் சொல்ல வந்திருக்கிறேன். மிச்சத்தை நீங்களே நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அனைவரும் வருக, செல்வ விநாயகர் பெறுக. வணக்கம். இந்த செல்வ விநாயகர் கோயில் உலகத்திலேயே 5 நிலை ராஜகோபுரம் முதல் கோயிலாகும். இந்த கோயிலில் அற்புதங்கள் நிறைய நடக்குது. அனைவரும் அருள் பெறும்படி இந்த கோவில் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி.